கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வர போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டில் மக்களை காக்கக்கூடிய தலைவர், மக்கள் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய தலைவர், வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கையோடு பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற முறையில் அமைச்சர் பெருமக்கள் எல்லோருக்கும் அறிவுரை வழங்கி சிறந்த ஆட்சியை, தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து நாளும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறார். ஒவ்வொரு திட்டங்களை நீங்கள் கூர்ந்து நோக்கின்ற போது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இன்று ஈரோடு மாவட்டத்தில் மாண்புமிகு கைத்தறி, துணிநூல், கதர்துறை அமைச்சர் அவர்களும் நாங்கள் அனைவரும் இணைந்து, சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் இணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டம் ஒரு சிறந்த மாவட்டமாக திகழ்வதற்கு, எல்லா மாவட்டத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவதற்கு என்னென்ன பணிகளை நாம் செய்ய வேண்டுமோ அதை அனைத்தும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் நானும் சேர்ந்து இந்த பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை ஆய்வுக் கூட்டத்திலே ஆய்வு செய்து அவர்களுக்கு என்னென்ன தேவை அதிகாரிகள் கேட்கிறார்களோ அதை நிறைவு செய்வதற்கும், அந்த பணிகள் விரைந்து செய்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதற்காக ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. முதல் இந்த ஆட்சி துவங்கியுடன் ஈரோடு மாவட்டத்தில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெறுவது என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. நான் கூட அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த வாரமே அந்த ஆய்வுக் கூட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று ஆர்வத்தோடு சொல்லி பணிகளை விரைந்து செய்ய வேண்டும். மழைக்காலம் வரப்போகிறது, நகராட்சியை தேங்கி கிடக்கிற பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும், மழை வருவதற்கு முன்னால் என்று அவர் கூறி இந்த ஆய்வுக் கூட்டங்கள் சார்ந்த பணிகளை நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய முதல்வருடைய கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் மக்கள் இந்த ஆட்சியை நம்பி 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு பணநாயகத்தை முறியடித்து ஜனநாயகத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி 2 ஆண்டு காலத்தில் இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு இயக்கம் ஆட்சி கட்டளை அமர்வதற்கு ஒரே தலைமை, அந்த தலைமையை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார். அதனுடைய முதலமைச்சரை நம்பி அந்த தலைமைக்கு உறுதுணையாக நாங்கள் அத்தனை பேரும் பணியாற்றுவதற்கு இந்த ஆய்வுக் கூட்டம் சிறந்த முறையில் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. அமைச்சர், கைத்தறித்துறை அமைச்சர் அந்த கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை தனக்கு மனதில் இருப்பதை வெளிப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். அனைத்து கருத்துகளையும் ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்த முறையில் இந்த மாவட்டம் எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இது திகழ்கின்ற அளவுக்கு உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எங்களுடைய எண்ணங்கள் மக்களுக்கு உடனுக்குடன் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர், நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை முழுமையாக நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அரும்பணி ஆற்றுவோம். அலுவலர் பெருமக்கள் அத்தனை பேரும் அதற்காக உறுதுணையாக இந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரி போறவரை
நிறைவேற்றல அந்த நிகழ்ச்சியில் எப்படி செய்யப்படும்? பொதுவாக ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது ஒரு புதிய திட்டம் யாருக்கா அலுவலர் வேண்டும், விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அலுவலரை தேர்வு செய்ய வேண்டும். அதில் இருக்கின்ற அலுவலரை அந்த பணிகள் என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. ஒரு வீடு கூட கட்டினா வீட்டுல 10 சேர் வாங்கி போடுறதுக்கு 1 மாசம் ஆகும், காட்டு வாங்கி போடுறதுக்கு 1 மாசம் ஆகும். ஒரு திட்டம் என்பது இப்போது 20 நாட்கள் தான் இருக்கு. நாங்களாம் பொறுப்பேற்று அதற்குள்ளேயே ஒவ்வொருவரும் ஒன்றை பேசினா சொன்னது என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு 6 மாத காலம் எந்த தொந்தரவும் நாங்க செய்ய மாட்டோம், நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும், அதுக்கு பிறகு நாங்க பேசணும். 6 நாள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வியப்பாக இருக்கு. டாஸ்மாக் கடைகள் ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை மூடப்பட்டு இப்ப நம்மளது வந்து கிட்டத்தட்ட 19 கடை டவுன் லிமிட்ல மூடி இருக்கிறோம். இன்னும் மற்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போ என்னன்னா ஏற்கனவே மூடின கடை, இப்போ மீதம் இருக்கிற கடை, குறைவான கடை நகர் பகுதியில் இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால அந்த கடையை எடுக்க சொல்லி மக்கள் கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில வேற இடத்துக்கு மாத்துறதுக்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதையும் மாத்தி இதுவரைக்கும் நீங்க சொன்ன கோரிக்கை, இதுவரைக்கும் பத்திரிகையாளர் சொன்னது பள்ளிக்கூடங்கள், அதே நேரத்தில் மக்கள் நெருக்கடியாக இருக்கின்ற மார்க்கெட், கோயில், ஆலயங்கள், மக்கள் அதிகமாக வந்து செல்கிற பேருந்து நிலையங்கள் இதில் இருக்கக்கூடாதுன்னு உங்களுடைய கோரிக்கை. இது எத்தனை நாளா? 5 வருஷம் திமுக வச்சிருக்க கோரிக்கை. 5 நாள் அவர் 2 நாள் தீர்ப்பிடம். இத்தனை கடைகள் உடனடியாக எடுக்கணும். 700க்கும் மேற்பட்ட கடைகள் இது மாதிரி இருக்குன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துட்டே இருக்காங்க. நீங்க எடுக்க எத்தனை எடுப்பீங்க, எப்படி பண்ண போறீங்க, இதுல எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்டா இந்த ஜாடிக்கு மூடி எப்படி அமைக்கிறது மாதிரி முறையான செயல்படுத்த அவங்க வந்து ஆனா வந்து முறையாட வந்து செய்யறாங்க, தனியார் பால முடிக்கிறாங்க கருத்து சொல்ற நீங்க தனியார் பார் எங்க இருக்கு பத்திரிகை போட்டிருக்கலாம், போட்டிருக்கீங்க. ஆராய்ச்சி உத்தரவு வந்தீங்க, இந்த கடை எப்படி இருக்கு, தப்பா இருக்குன்னு உத்தரவு போட்டிருக்கீங்க. பத்திரிகை போட்டு எங்கிட்ட கேள்வி கேளுங்க. நான் மொட்டையை சொல்லக்கூடாது, பொதுவாக வந்து இப்படி இருக்கிறது. பொதுவாக குற்றச்சாட்டு சொல்வதை காட்டிலும் குற்றச்சாட்டு எங்கே நடைபெறுகிறது என்பதை உள்ளுவரத்தோடு நீங்க சொல்லுங்க. அதை சாப்பிட கேளுங்க. தலைவர் அதை பற்றி ஆய்வு செய்கிறார். ஆய்வு கூட்டங்கள் விரைந்து நடைபெற இருக்கிறது. ஏறத்தாழ விடுபட்ட குட்டைகள் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட குளங்கள், ஏரிகளில் தண்ணி வலிக்கிறாங்க. இதெல்லாம் நிரப்புறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் உள்ள அதுல என்ன உங்களுக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னா முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ஜென்ரலா கேட்கக்கூடாது. இது வந்து கொரோனாவுக்கு முன்னால போட்ட திட்டம். கொரோனா வர்றபோது என்ன ஆச்சுன்னா இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் பூரா நார்த் இந்தியன்ஸ் வேலை செஞ்சு கூட விட்டுட்டு போயிட்டாங்க. ஓப்பனாவே ஒரு 6 அடி பைப்பு, 5 அடி பைப்பு, 3 அடி பைப்பு, 2 அடி பைப்பு எல்லாம் இருக்குதுங்க. இந்த பைப்புக்குள்ள கூட நிறைய பேர் தேங்க மாட்டேன் அதெல்லாம் உள்ள போட்டாங்க. தெரியுமா? டெக்னிக்கலா தெரியுமா? அடைச்சல் கிடக்கு தெரியுமா? இப்ப நாங்களாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காதுன்னா எந்த இடத்துல பிளாக் ஆயிருக்கு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிருக்கு பிறகு தண்ணி ரெகுலேட்டரா கரெக்டா எல்லா இடத்துலயும் வருங்கிறது போகணும். ஒவ்வொரு இடத்துலயும் நீ பார்த்தீங்கன்னா ஏரியில் குளங்கள் இருக்கிறது வந்து ரெகுலேட் பண்ணி இந்த தண்ணி கரெக்டா இருக்குன்னு செக்வால்லாம் போட்டோம். அதையே பிடிக்கிட்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாம் பத்திரிகையாளர் தெரியும். செம்பு இருந்துக்காட்டி செம்பை தாங்கி போயிட்டான். இந்த மாதிரி சில தவறு நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நான் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இதை பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணி எப்படி பண்ணலாம், அதே பழைய டெக்னாலஜி தெரிஞ்சல வேற எடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் சிலைகள் சொல்லிடுறேன். எப்படின்னா நம்ம பகுதியில் வேலை செஞ்சு 2வது ஒரு ஸ்கீம் எடுத்து கர்நாடகத்தில் போய் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த டீமே டெக்னிக்கல் டீமே எல்என்டியோட டீம். அந்த எல்என்டியோட டீம் இங்க வர சொல்லியிருக்காங்க. எங்கெங்க அவனுக்கு தான் டக்குன்னு தெரியும் புரியும்.
நீங்க ஒண்ணுமே சாப்பாடாக்க தெரியாது, புதுசா ஒரு பிள்ளைய வச்சுட்டு கல்யாணம் முடிச்ச பிள்ளைய சாப்பாடாக்க சொன்னா அம்மா விட்டுட்டு அந்த பிள்ளை எப்படி சாப்பாடு சமைச்சு அது மாதிரி ஆயிடுச்சு. சட்டம் ஒழுங்கு பாலியல் விமர்சனம் இல்ல, அது நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்ன பவானி சாகர் பவானி சாகர் நீங்க ஒருத்தர கேளுங்க, எத்தனை பேர் ஒன்று கேளுங்க. நான் தலைவா இது மாதிரி குழு கேளுங்க, ரெண்டு பேரும் கேட்பேன் எனக்கு தெரியும். அதுக்குன்னே பிறந்திருக்கேன், நீங்க அதுக்குன்னே பிறந்திருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு. இருங்க நான் சொல்லிடுறேன். இருங்க நான் ஒருத்தர் இருங்க ஒருத்தர் கேளுங்க தான் சொல்றேன். இல்ல 4 பேர் கிட்ட இப்படி காது இருக்கு சொல்லுங்க. பவானி சாகர் அணையில மணல் மண் எடுக்கிறதுக்கு விவசாயிகள் தடுத்து இருங்க ஒரே பதில் சொல்லிடுறேன். இந்த ஆய்வு கூட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பவானி சாகர் அணையிலிருந்து வனத்துறையினுடைய பகுதியிலே தான் சாலை அமைத்து கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு அதுக்கு உத்தரவு போட்டாச்சு. அது எப்படி எடுக்கணுங்கிறது விவசாயிகளுக்கு வந்து இந்த பர்மிட் கொடுக்க சொல்லியாச்சு விஓ மூலமா. அவங்க அந்த மண்ணை அள்ளிட்டு போறதுக்கு வேண்டிய நடவடிக்கை இன்றைக்கு அந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. விரைந்து அந்த படையில் நடைபெறும். அடுத்த மேகதாது அணை விஷயத்துல தமிழ்நாடு விவசாயிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க. நாகையில போராட்டம் பண்ண விவசாயிகளை கைது பண்ணிட்டு இருக்காங்க. மேகதாது அணை விஷயத்துல தமிழ்நாடு தமிழக அரசு தான் முதலமைச்சர் போய் நம்முடைய பாரத புறவை சந்திக்கின்ற போது இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும், இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், மேகதாது அணை கட்டுவதை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு வந்தாரு. நீங்க அதுதானே செய்ய முடியும். நாங்க இருக்குங்க இப்ப எல்லாமே வந்து எங்க இருக்கு, காவிரி டிமுனு சொல்ற அந்த வழக்கு இருக்குது. இந்த வழக்கு எங்க இருக்குது, அந்த வழக்கு வந்து எல்லாமே நடந்துட்டே தான் இருக்குது. அடிக்கடி வந்து நான் வாட்டர் ரிலீஸ் பண்ணலே ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ப்ராப்ளம். நீங்க இருக்கிற சொல்றது பத்தி கவலை இல்லைங்க. இருக்கிற ஒரே நான் சொல்றேன் கேளுங்க. இந்த கேஸ் வந்து யார் நடத்திருக்கணும், 1972 வந்து திமுக செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு விவசாய சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் இருந்தாரு, யாரு அவர் பேரு ரங்கநாதன். ரங்கநாதன் சொன்னதுக்கு பிறகு அந்த கேஸ் எடுத்து அம்மா வந்து 91 வந்து அந்த 89லயே போட்டாங்க. கட்சியின் சார்பாக ரங்கநாதனுடைய கேஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டாங்க. இது வந்து காவிரி டிரிபியூனல் வந்து உடனடியாக வந்து பேச்சுவார்த்தையில் பயனில்லை, இதற்கு உடனடியாக தீர்வு காண்பது நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் சக்சஸ் பண்ணாங்க. இதெல்லாம் கேள்வி பேசுறீங்க. அப்போ சக்சஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. கிராஜுவலா நீங்க ஒரு அரசாங்கம் வந்து விவசாய திடீர்னு இருக்க, நான் என்ன சொல்றேன், எடுத்து விவசாய சங்கம் டக்கு டக்குன்னு போராட்டம் நடத்துறீங்க. ஏதாச்சும் ஒரு பிரீத்திங் டைம் கொடுத்துருக்கீங்களா, ஒரு பிரச்சனைக்கு ஏதாச்சும் முட்டுப்புள்ளி வைக்கிறீங்க, ஏதோ ஒரு சங்கம் இருக்கிறீங்க போராட்டம் நடத்துறீங்க, இருக்கிறீங்க சங்கமே வந்து இருங்க சொல்லிடுங்க. அதே சங்கத்துக்காரர் எங்க ஆபீஸ்ல இருந்து போட்டு மணிக்கணக்கு பேசுறாங்க, என்னைய நல்லா போஸ்டிங் போட்டு புரியுது. அப்ப அதுக்குன்னு சொல்றீங்க விவசாய கடனை பொறுத்தவரையிலும் விவசாயிகள் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னது சிறு குறு விவசாயிகள் சொன்னோம். அதுதான் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா 5 ஏக்கர் கொடுக்காம நீங்க 5 ஏக்கர் வச்சிருக்கீங்களா, கொடுக்கலையா சொல்லுங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க இப்ப இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, அது நான் சொல்றேன் விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சொல்லவே கொடுங்க ப்ளீஸ். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க சொன்னது செய்யணும், விவசாயிகள் அதுக்கு குறை இருக்குங்கிறாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எக்ஸாம் பண்ணோட யாரும் முதலமைச்சர் பண்ண போறாரு. நீங்க அதுக்குள்ள நீங்க வந்து விவசாய போராட்டம் நடத்துறாங்க, நீங்க பண்ணது தெரியல, நாங்க சொன்னது கரெக்டா சரியா செஞ்சுட்டு இருக்கிறோம், அது வந்து எல்லாரும் கிடைக்கும்ங்கிறாங்க, அவ்வளவுதானே. அதை பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க, அவ்வளவு.